வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி கருணாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினை, நாளை அமைச்சருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை. விளம்பரத்திற்காக சிலர் விமர்சனம் செய்கிறார்கள், அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம், கரண் சின்ஹாவிற்கு பதிலாக AK விஸ்வநாதன் நியமனம். தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக இன்று 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் நாளை மீண்டும் போக்குவரத்து துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். போக்குவரத்து தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் இதுவரை சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகையை திருப்பித் தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 4 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் வருகிற 15ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று தொழிலாளர் நல வாரியத்தின் தனி ஆணையர் யாஸ்மின் பேகம் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய மேலாண் இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நேற்று சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தையானது காலை நடைபெற்றது. பின்னர் மீண்டும் மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது வெளியே பேசிய அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த செயலாளர் சின்னசாமி மற்றும் தோமுசாவினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் தனித்தனியே வெளியே செய்தியாளர்களை சந்தித்தனர். ஏற்கனவே கொடுத்தது குறைவு என்பதை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற காரணத்தினால உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்வளவு என்பதை நாளை 12 மணிக்கு பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். முதல்வரும் போக்குவரத்துறை அமைச்சரும் பேசியிருப்பதாகவும் அதனுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் போக்குவரத்துறை அமைச்சருடன் நாளை தொழிற்சங்க தலைவர்கள் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். 2000 கோடி ரூபாய் கிடைக்கலனாலே ஸ்ட்ரைக் தான். நாளை நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூக உடன்பாடு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் விக்னேஷ். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் உடனே ஏற்க வேண்டுமென திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது பற்றிய அறிக்கை ஒன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவை எட்ட எந்தவித ஆக்கப்பூர்வ முயற்சிகளையும் அரசு எடுக்காதது கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற 60,000 ஊழியர்கள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வூதியம், சம்பளம், விடுப்பு, ஒப்படைப்பு போன்றவற்றை பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெப்போக்கள் முன்பு ஊழியர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை மனு அளித்தும் அரசு விழிப்படையவில்லை என்று கூறியுள்ள ஸ்டாலின், போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழக முதல்வர் உடனே தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு முடங்கி கிடப்பதாக சிலர் சொல்வது விளம்பரத்திற்காக சொல்லப்படும் கருத்து என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காராப்பாடியில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் அமைச்சர் KA செங்கோட்டையன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய செங்கோட்டையன், எதிர்காலத்தில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறந்தது என்று மக்கள் கூறும் அளவிற்கு செயல்பாடுகள் அமைந்திருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக கல்வித்துறையில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பாடத்திட்டங்களை மாற்றம் செய்வது குறித்து கல்வியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டு காலமாக இருக்கின்ற கல்வி முறைகள் மாற்றப்படவில்லை என்ற ஒரு ஏக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது, பெற்றோரிடத்தில் இருக்கிறது, மாணவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இதை மனதிலே கொண்டு எந்த முறையிலே இதை மாற்றப்படலாம் என்பதை கல்வியாளரோடு கலந்து அந்த பணிகளை, முதலமைச்சரோடு கலந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பேராசை இருக்கிறது. அந்த பேராசையின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய விளம்பரத்திற்காக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த கருத்தை ஏற்புடையதாக இல்லை. இந்த அரசு 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் நிலைக்கும், அந்த அளவு சாதனை படைக்கும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே என்று தேட வேண்டிய நிலையில் இருக்கிறது என அதிமுக அம்மா அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகர் பனகல் பூங்கா அருகே மைத்ரேயன் இன்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் தமிழகத்தில் பொதுத் தேர்தல் வரும் என்று கூறவில்லை என்றும் தமிழ்நாட்டில் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆட்சி பாரம் தாங்காமல் தவிக்கிறது என்று குறிப்பிட்ட மைத்ரேயன், விரைவில் O. பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் கூறினார்.
சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, தேடக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாக மட்டும் பொது தேர்தல் வரும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அமைச்சர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள். இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. எனவே சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெகு விரைவிலே வரும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதிமுகவின் இரு அணிகளையும் இணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டுமென தொண்டர்கள் விரும்புவதாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள தமிழ்நாடு விடுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெல்லமண்டி நடராஜன், அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பதற்கு மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். அதிமுகவிற்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் என கூறிய அவர், எனவே இரண்டு அணிகளும் மீண்டும் இணைந்து உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற தொண்டர்கள் விரும்புவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறினார். இரண்டு அணிகளிலுமே எங்களை பொறுத்த மட்டும் எங்க இயக்கத்தில் ஒரு சின்ன சரிவா இருந்தாலும் அது எங்களை தான் பாதிக்கும். எதிரிக்கு இடம் கொடுக்காத அடிப்படையில் கழகம் ஒன்றுபட வேண்டும். மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை பெற்றாக வேண்டும். கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 1.25 கோடி தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த விருப்பம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அறிவிப்பின்படி மதுரையில் தமிழன்னை சிலை நிறுவ இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் சிலை நிறுவப்படும் என்றும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலின் கிரிவல பாதையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். அம்மா வந்து ஏற்கனவே தமிழ் சிலை அமைக்கப்பட்டிருக்காங்க சார் மதுரையிலேயே. ஒரு பெரிய அவங்களுடைய கனவு திட்டமாதிரியே இருந்தது. அதுக்கு நம்ம அதான் ஆய்வில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல, அந்த இடம் வந்து நமக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு மதுரையை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இதில் ஆய்வில் அது முழுமையாக பண்ணுறாங்க. இன்னும் நமக்கு சூட்டபிள் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கரண் சின்ஹா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆணையராக AK விஸ்வநாதனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. RK நகர் தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலின் போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தவர் S. ஜார்ஜ். அவருக்கு பதிலாக புதிய ஆணையராக கரண் சின்ஹா நியமிக்கப்பட்டார். தற்பொழுது கரண் சின்ஹா உள்பட 17 காவல்துறை உயர் அலுவலர்களை தமிழக அரசு இடமாற்றம் செய்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை செயலர் நிரஞ்சன் மார்டி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் கரண் சின்ஹா சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் கூடுதல் இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை புதிய ஆணையராக AK விஸ்வநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல்துறை தலைமையக கூடுதல் இயக்குநராக சுனில்குமார் சிங் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயகௌரி சென்னை மெட்ரோ பாதுகாப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் 13 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வால்பாறை, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் செம்பியன் மாதேவி சிலை டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சோழ பேரரசியாக திகழ்ந்த பெருமைமிகு செம்பியன் மகாதேவியின் திருவுருவச் சிலையை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார்.
சோழ பேரரசின் புகழை உலகிற்கு அறிய செய்த ராஜராஜ சோழனின் பாட்டியும் கண்டனா தீர்த்த சோழரின் தேவியுமான செம்பியன் மாதேவி வரலாற்று புகழ் கொண்டவர். இவர் தனது காலத்தில் செங்கற்களால் ஆன பல கோவில்களை புதுப்பித்து கருங்கல் கோவில்களாக மாற்றியமைத்த பெருமையுடையவர். இவருடைய பெருமையை நிலைநாட்டும் வகையில் அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடி கிராமத்தில் செம்பியன் மாதேவி அறக்கட்டளையால் 6.25 அடி உயரத்தில் 10 லட்சம் மதிப்பில் 1000 டன் எடை கொண்ட ஐம்பொன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. செம்பியன் மாதேவியின் 1107வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது திருவுருவச் சிலையை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அலுவலர் ராமு, பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செம்பியன் மாதேவி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்றனர். கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள சாரம் பகுதியில் 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய துணை அஞ்சலக கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பின்பு செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் விரும்பாத இலவச திட்டங்களை கொடுத்து நாட்டின் முன்னேற்றத்தை மாநில அரசுகள் தடுக்கக்கூடாது என்று தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு அழித்திருக்கின்றார்கள். 5 முறை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. 50 வருஷமாக என்ன செய்திருக்கீங்க, கணக்கு ஒப்படைங்க. புதுச்சேரியில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவோர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதுச்சேரி கிராமப் பகுதிகளில் தொழில் போட்டி, முன்விரோதம் போன்றவை காரணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறையினர் பலர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து கொலை குற்றங்களிலும் கொள்ளைகளில் ஈடுபடுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் மாநிலத்தை விட்டு வெளியே அனுப்புவதற்கும் குண்டர் தடை சட்டத்தில் கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தமிழக அரசின் ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி காவல்துறையினரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்ட போது ஒப்பந்ததாரரான சுப்பிரமணியத்தின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் மோகனூரில் உள்ள தனது தோட்டத்தில் சுப்பிரமணியம் இறந்து கிடந்தார். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறைக்கு தமிழக அரசு மாற்றியது. சிபிசிஐடி சென்னை தலைமை அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சத்தியமூர்த்தி இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சுப்பிரமணியம் மரணம் தொடர்பான ஆவணங்களை டிஎஸ்பி சத்தியமூர்த்தியிடம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் செந்தில் ஒப்படைத்தார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய சத்தியமூர்த்தி, வழக்கு தொடர்பான ஆவணங்களை தங்களிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் இன்றே விசாரணை தொடங்குவதாகவும் தெரிவித்தார். வழக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. we will continue with our investigation. கொடுத்துட்டாங்கன்னா சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. we will do with our investigation. விசாரணையில் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது தெரிய வரும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு குழந்தை, 2 பெண்கள் உட்பட 7 பேர் பலியானார்கள். கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் கேரளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். காரை கௌஹித் என்பவர் ஓட்டி வந்தார். அவருடன் பெண்கள், குழந்தைகள் உட்பட 11 பேர் காரில் இருந்தனர். கார் கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த கேப்பேட்டை பகுதிக்கு வந்தபோது எதிரே கரூரில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி நேருக்கு நேர் மோதியது. இதில் ஒரு குழந்தை, 2 பெண்கள் உட்பட 6 பேர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த மற்ற 5 பேரும் குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து மற்ற 4 பேரும் உயர் சிகிச்சைக்காக திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குறுகிய சாலையும் அதிவேகமாக செல்லும் வாகனங்களுமே இங்கு நடக்கும் விபத்திற்கு காரணம் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். லாரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 6 பேர் இறந்துட்டாங்க. அந்த லாரிக்காரங்க வந்து அதிகமாக ஸ்பீடாக போகிறதுனால தான் இது மாதிரி அடிக்கடி விபத்து ஏற்படுது. இந்த ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். போக்குவரத்து காவலரெல்லாம் வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க.
ஆய்வு பண்ணோம்னா அந்த விபத்தை நம்ம தடுக்கலாங்க. இந்த காரும் லாரியும் இப்படி ஏறி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இறந்தாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து வந்துருக்காங்க. இந்த ரோடு ரொம்ப குறுகிய சாலைனால ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் குறைக்க வச்சுருந்துச்சுன்னா இங்கே சும்மா ஏதோ ஒரு வேகத்தோடையோ இல்லைன்னா பைபாஸில் கொஞ்சம் உருக்கியோ வழியில் ஏதாவது போட்டோம்னா ஆக்சிடென்ட் கொஞ்சம் தவிர்க்கலாம். சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் நீச்சல் குளத்தில் மூழ்கி 8 வயது சிறுமி மூச்சு திணறி பலியானார். அதன் உரிமையாளரிடம் காவல்துறை அலுவலர்கள் முனைப்பான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு அண்ணா நகரில் உள்ள பாடி புதுநகரைச் சேர்ந்தவர் பிஜு. இவரது 8 வயது மகள் ஆண்ட்ரியா தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். கோடை விடுமுறையை முன்னிட்டு விவே ஸ்விம்மிங் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெற்று வந்தார். வழக்கம் போல இன்று அவர் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தண்ணீரில் மூழ்கினார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ஆண்ட்ரியாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் ஜே நகர் காவல் நிலைய அலுவலர், நீச்சல் குள உரிமையாளர்கள் இளங்கோ, திருக்குளன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் சாலை விபத்தில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று இளைஞர்கள் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையை அடுத்த இருகூரில் நேற்று இரவு 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் ரஞ்சித்குமார் என்பவர் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து உடனடியாக ரஞ்சித்குமார் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சித்குமார் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி பலியானார். ரஞ்சித்குமாருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறி உறவினர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவினை முற்றுகையிட்டு ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் ரகளையில் ஈடுபட்டவர்களை சமரசப்படுத்தியதை அடுத்து அவர்கள் முற்றுகையை கைவிட்டனர். பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். பையன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்பாட்ல இவனுக்கு மூஞ்சி முறையெல்லாம் காயமாயிடுச்சு. கூட வந்த பையனுக்கு கண்ணு 2 வீங்கிருச்சு. அவனையும் கவனிக்கல, இவனையும் கவனிக்கல. அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், சார் அவனுக்கு ரொம்ப குளிரில் நடுங்கிறான், நாங்கள் பக்கத்தில் போய் நிற்கிறானதுக்கு யாரும் போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏன் அப்போ போய் நின்றுருந்தா அந்த பையனுக்கு ஒரு ரத்தம் இறங்குதா, குளுக்கோஸ் இறங்குதா, இல்லை ஏதோ மூச்சு திணறல் தான் நாங்கள் பார்த்து சொல்லிட்டு மேலே ஏன் ஐசிவாரில் ஆள் விட மாட்டேங்கிறாங்க? தனது தாய் சோமனியை சந்திக்க அனுமதிக்க கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகனை அவரது வழக்கறிஞர் புகழேந்தி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முருகனை சந்திக்க அவரது தாயார் சோமனி இலங்கையில் இருந்து வந்துள்ள நிலையில் முருகனை அவருடைய தாய் சந்திக்க சிறைத்துறை அலுவலர்கள் அனுமதி மறுத்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து வரும் 29ஆம் தேதி வரை முருகன் தாய் இந்தியாவில் இருப்பதால் அதற்குள் முருகனை பார்க்க அனுமதி வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக புகழேந்தி தெரிவித்தார். முருகனை பார்ப்பதற்கு தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று முருகனுடைய அம்மா சிறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவின் மீது சிறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. முருகன் தன்னுடைய தாயை பார்க்க தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்க உள்ளார். அந்த வழக்கிற்காக அஃபிடவிட் இன்றைக்கு அவரிடம் கையெழுத்து வாங்கி செல்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவை முன்னிட்டு இன்று 15வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்பொழுது கோடை சீசன் களை கட்டி வருகிறது. நாள்தோறும் பல ஆயிரம் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்கின்றனர். கோடை விழாவின் போது உதகையில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி ஆகியவை ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் உதகை அரசு ரோஜா பூங்காவில் இன்று 15வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் சங்கர் இதனை தொடக்கி வைத்தார். சிவப்பு, மஞ்சள், ஊதா, பச்சை, வெள்ளை என பல்வேறு நிறங்களில் 4000 ரக ரோஜாக்கள் இங்கே பூத்து சிரிக்கின்றன. இவை தவிர நாட்டியமாடும் 7 பெண்களின் உருவங்கள், ராக்கெட், புறா, மிக்கி மவுஸ், கிராமபோன், மாம்பழம் போன்ற உருவங்களும் ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இவற்றை கண்டு களித்து வருகின்றனர். நாங்கள்
வருஷம் வருஷம் இந்த ரோஸ் கண்காட்சி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வருஷம் போன வருஷத்தை விடவே. இங்கே இருக்கிற அந்த நடன மங்கைங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுலேயே ரோஸில் நல்லா வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அதோட இங்கே வெரைட்டியான கலர்ஸ்லாம் வந்து இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 15வது வருஷம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, அதனால் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். எல்லாமே நாட்டோட பண்பாட்டை பின்பற்றுற மாதிரி பரதநாட்டியம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரசித்தோம். இந்த ரோசஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டான்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணுன்ற ஃபீலிங்ஸ் இருக்குது. கிளைமேட் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஊட்டிக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டான்ஸிங் டால்ஸ் மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரோசஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. IPL கிரிக்கெட் தொடர் குஜராத்தை வீழ்த்தியது ஹைதராபாத். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இணையம் வழி குற்றங்களை தடுக்க வசதியாக இணைந்து போராடுவது என அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டன், இந்தியா உள்ளிட்ட 100க்கும் அதிகமான நாடுகளில் இணையம் வழியாக கணினிகளில் ஊடுருவி அதனை செயலிழக்கச் செய்யும் ஹேக்கர்கள் இணைய தாக்குதல் தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பன்னாட்டளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இத்தாலியில் நடைபெற்ற வளர்ந்த நாடுகளின் நிதி அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் இணையவழி குற்றங்களை தடுக்க இணைந்து போராடுவது என முடிவெடுக்கப்பட்டது. பன்னாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்த இணையவழி குற்றங்களை கட்டுப்படுத்துவது குறித்து முனைப்புடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. G7 எனப்படும் வளர்ந்த நாடுகள் அமைப்பில் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், கனடா ஆகியவை உள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் தொடரில் 53வது லீக் போட்டியில் குஜராத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கிரீன் பார்க் திடலில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 154 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் 61 ரன்கள் எடுத்தார். ஹைதராபாத் பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 18.1 ஓவரில் 158 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக டேவிட் வார்னர் 69 ரன்கள் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. he was. And lovely hold to pose, and just the start of the 19th, 8 wickets in the heart, and they have qualified. Great performance from the captain. Happy supporters and coaching staff, you bet. On their way to the playoffs. Can't defend the title. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினை, நாளை அமைச்சருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை. விளம்பரத்திற்காக சிலர் விமர்சனம் செய்கிறார்கள், அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம், கரண் சின்ஹாவுக்கு பதிலாக AK விஸ்வநாதன் நியமனம். தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.